வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இதை பார்த்திங்கன்னா மீண்டும் எடுக்க போகிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியீட்டில் சில குறைபாடுகள் முறைகேடுகள் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தாங்க வருது. ஸோ இந்த டிசிசியோடைய நியமனம் முழுவதுமே தடைபெறுமா? 1738 பேருக்கு பணியாணைகள் உண்மையாகவே வழங்கப்பட்டிருக்கா? இப்படி எல்லா தரப்புலேருந்துமே கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த 1738 பேர் எங்கே இருக்காங்க? யார் இந்த 1738 பேர்? இவர்களுக்கு மட்டும்தான் டிஎன்எஸ்டிசியில் வேலை கிடைக்குமா? மொத்தம் 3224 வேக்கன்சிஸில் 1738 பேருக்கு மட்டும்தான் வேக்கன்சிஸு. மீதி இருக்கிற நபர்கள் எல்லாமே ரிஜெக்டட் கேண்டிடேட்டா? எல்லாருமே இப்படி கேள்விகள் அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ வெறும் 1328 பேருக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பை கொடுப்பாங்களா? மீதி இருக்கிற வேக்கன்சிஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறேங்க. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே ஒரே பதில் என்ன அப்படின்னா, டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசி நியமனத்தில் மீண்டும் செய்முறை தேர்வு ஆரம்பிக்கப்பட்டதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை செய்முறை தேர்வுக்குண்டான பட்டியல் மண்டல வாரியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்தந்த மண்டல வாரியாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல் முன்னாடி வரைக்கும் செய்முறை தேர்வு நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அந்த செய்முறை தேர்வில் செலக்டிவ் வெல் ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். ஸோ மொத்தமாக எடுக்கிற டிரைவரெல்லாம் எடுக்க மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற டிரைவர் மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டு போக்குவரத்து கழகமே குறிப்பிட்டு சொன்னதுனால ஸோ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரை இந்த செகண்ட் பேட்சில் எடுக்க போகிறாங்க. அதுக்கு தான் நிறைய பேருக்கு கால் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. முதல் பேட்சில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 9000 பேர் கால் லெட்டர் அனுப்பி வெறும் 1700 பேர் மட்டும்தான் பணியாணை அவங்களுக்கு கொடுக்க போகிறதா உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பீப்புள்ஸுக்கு மட்டும்தான், ஏன்னா பணியாணை பார்த்திங்கன்னா லெட்டர் மூலமாகவும் மெயில் மூலமாகவோ வந்துடும். மீதி இருக்கிற நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த செய்முறை தேர்வு 2ல் பார்த்திங்கன்னா அவங்க பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, டாலர் சர்டிஃபிகேட்டு, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இப்போ இருந்தே பை பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவமனையை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் வரக்கூடிய 2025 அதிக காலி பணியிடங்களை வெளியிட போகிறாங்க. 2025 அதிக காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை தனித்தனியாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து தான் ஆகணும். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக போயிட்டு கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான முதலுதவி சான்றிதழை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு உங்கள் இருக்கிற இன்ஸ்டியூட்கிட்ட, டிரைவிங் இன்ஸ்டியூட்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு டெமோ மற்றும் கண்டக்டரை பற்றின சில ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு சில கேள்விகள் இந்த மாதிரி கேட்பாங்க. அது எல்லாமே குறிப்பிட்டு ஸோ கண்டக்டர் லைசன்ஸு ஆர்டிஓ மூலமாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த விதிமுறைகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றி தாங்க வாங்கணும். ஏதாவது நீங்கள் தவறுதலாக வாங்கும் பட்சத்தில் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால தாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெல் ட்ரெயினடான டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வெல் ட்ரெயினடான டிரைவர் எல்லாமே இனி போக்குவரத்து கழகத்தில் இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.